வெல்கம் பேக் டு ராணி சித்திர தையல். நான் வந்து இன்றைக்கி ஓரிகாமி, அதாவது கிராஃப்டில் ஓரிகாமி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கிரேட் 1, அதாவது குட்டி பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக இது பண்ணுறது கிரேட் 1க்குள்ளது. இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த போட் பண்ண போகிறோம், அப்புறம் இந்த பென்குயின், அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எதுனாலும் இதில் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் வந்து வெறும் இந்த ஸ்கொயர் ஷீட் மட்டும்தான். இந்த ஸ்கொயர் ஷீட் வந்து பாருங்கள், இப்படியே கடையில் கிடைக்கிது, வேணுன்னா வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா கலர் A4 ஷீட் வாங்கி நீங்கள் ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். என்ன அளவு வேணுமோ நீங்கள் அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த போட்டுக்கு வந்து இந்த ஷீட் இப்படி எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், இப்படி மடிச்சுக்கோங்க. ஈக்குவலாக மடிச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. திருப்பியும் இந்த பக்கம் திருப்பிட்டு இதை வந்து ரெண்டாக திருப்பியும் ஒரு இதுவாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த பாருங்கள், இப்படி ஒரு 4 வரும். இந்த 4 ஷீட்டில் இந்த ஒரே ஒரு ஷீட்டு, இந்த 3 ஷீட் விட்டுறணும். பாருங்கள், 1 2 3 4 இருக்குது. இதில் ஃபஸ்ட் 1 மட்டும் எடுத்துட்டு இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி நல்லா ப்ரெஸ் கொடுங்க. கொடுத்துட்டு இதை வந்து இப்படி இந்த 3 ஷீட்டையும் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி கிடைக்கும். இதை வந்து இப்படி இதுக்குள்ளார வந்து பாருங்கள், இப்படி இருக்கும். இதுக்குள்ளே வந்து இப்படி ஒரு ஹோல் மாதிரி கிடைக்கும். இதை வந்து நம்ம இப்படி ஈக்குவலாக இப்படி எடுத்துட்டு இந்த இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 சைடு இப்படி பண்ணிவிட்டு இதை இப்படி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா போட் வந்து வந்துடும். பாருங்கள், அழகாக ஒரு போட் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது வந்து இது பண்ணலாம், பென்குயின் வந்து இதே ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். இது வந்து எல்லோ கலர், இது வந்து ஆரஞ்சு கலர். இதில் வந்து இந்த ஷீட்டை வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக ட்ரையாங்கிள் ஷேப் இது. இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மிடில் மடிச்சுக்கோங்க, கேப் இல்லாமல் மடிச்சுக்கோங்க. இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மிடில் இது இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த கார்னர், இதை இப்படி நேராக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஃபிங்கர் இப்படி வச்சுட்டு இப்படி இந்த இடத்துல இதை வந்து இப்படி ஃபுல்லாக இழுத்து விட்டு இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஷேப் கிடைக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்படி டர்ன் பண்ணிவிட்டு இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னர் இந்த மிடில் லைன் நம்ம ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபோல்டிங் லைனில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணணும். இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஒரு கோன் ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த கோன் ஷேப்பை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதையும் திருப்பி இப்படி மடிக்க போகிறோம். இப்படி மடித்தோம் அப்படின்னா இந்த ஷேப் கிடைக்கும். இந்த ஷேப் கிடைக்கும். இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு, அதாவது இந்த ஷேப் வந்து கீழே வரணும். இது வந்து இந்த ஷார்ப் எட்ஜ் வந்து மேலே போயிடணும். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணணும். இப்படி ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்படி வந்து பென்குயினோட இந்த தலை பாகம் வந்து ஹெட்டு வந்து மேக் ஆகிடும். இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னரை நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே சைடு சேம் இந்த சைடே வந்து நம்ம இப்படி மடிக்க போகிறோம். இப்போ மடித்தோம் அப்படின்னா இது மாதிரி கிடைக்கும். பாருங்கள், காலும் ரெடி ஆயிடுச்சு. பென்குயின் ரெடி. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெறும் கண்ணை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், வரைய போகிறோம். இப்படி இந்த இடத்துல எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இப்படி மிடில் இப்படி வரைஞ்சிக்கலாம் பிளாக் கலரில். இப்போது பென்குயினும் ரெடி ஆயிடுச்சு. போட்டு இப்போது நம்ம பாக்ஸ் பண்ண போகிறோம். பென்குயினும்
போட்டும் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸுக்கும் இதே மாதிரி தான். இந்த ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஸ்கொயர் ஷீட் எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் ஷீட் எடுத்துகிட்டு இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த ஆப்போசிட் சைடில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்கொயர் ஷீட்டை இப்படி இருக்கும் இல்லையா, இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்படி வச்சுட்டு இதோட இது பாருங்கள், இந்த மிடில் இந்த பாயிண்ட்டு 2 கார்னரும் மீட் ஆகிற இடத்துல மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி வரும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் கட் பண்ணிடுங்க. ஒயிட் கலர் தெரியுது இல்லையா, அது நமக்கு தேவையில்லை. அதை நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணிடலாம். இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கப்புறமேட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோட இப்படியே வச்சுக்கோங்க. இப்படியே வச்சுட்டு இதை வந்து இப்படி ஒரு இது வந்து எதுக்கு இப்படி ஃபோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா, மிடில் வந்து தெரியணும் நமக்கு. அதுக்காக இதோட மிடில் பாயிண்ட் வந்து நமக்கு தெரியணும். அதனால இது மடிச்சிருக்கேன். இப்படி இது மடிச்சுட்டு இதோ இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் ஏதோ ஒரு சைடு, இந்த சைடு அந்த சைடோ ஏதோ ஒரு சைடு எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இந்த இடம் இங்கே வந்து இவ்வளோ தூரம் விட்டுட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் இவ்வளோ தூரம் விட்டுடுங்க. விட்டுட்டு இந்த சைடு எவ்வளோ விட்டோமோ அதே அளவு விட்டுடுங்க. விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் பாருங்கள் இந்த 2 ஷீட் இருக்கும். இந்த 2 ஷீட்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. திருப்பியும் இந்த ஹாஃப், அதாவது இந்த எட்ஜு, இந்த எண்டு இருக்கு இல்லையா, இந்த எண்டில் ஒரு ஃபோல்டிங். அவ்வளோதான். இதே மாதிரி இந்த சைடும் இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அதே தான். இதில் ஒரு பாதியாக மடிச்சுக்கோங்க. இங்கே ஒரு ப்ரெஸ், அதுக்கப்புறமேட்டு இங்கே ஒரு இது பாருங்கள், அழகான ஒரு பாக்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த 3ம் நீங்கள் வந்து பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். பண்ணிவிட்டு எனக்கு காமிக்கணும். பார்த்ததுக்கு நன்றி. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.